வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழைக்காயில ஒரு சாதம் தான் பண்ண போறோம். டிஃபன் பாக்ஸ்க்கும் நல்லா இருக்கும், நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு ரிங் அப்பளம் இல்லைன்னா உளுந்து அப்பளம் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, பேனில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுத்து. தாளிக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, சோம்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருக்கு, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சள் பொடியும் தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பக்கம் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுத்து. வாழைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். வாழைக்காய் வெந்துடும். வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துடலாம், கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி. சாதம் உதிர வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த பக்கம் வரமிளகா பொடி சேர்த்து அப்புறம் கரம் மசாலா பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுது. இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோதான். மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். எப்பயும் போல் ஒரே ஒரு ஸ்பூன் நெய், கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய வாழைக்காய் சாதம் ரெடி. இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு நார்மலாக வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சோம்போட வாசனை தான். அப்புறம் கரம் மசாலா சும்மா ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கோம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம எப்பயும் போல் தயிர் சாதம் தான் கலக்க போகிறோம். தயிர் சாதத்துக்கு ஆல்ரெடி சாதம் வடித்து கொஞ்சம் உப்பு போட்டு மசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். தயிர் சேர்த்துக்கலாம். அந்த தயிருக்கு மேலேயே கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு கடுகு தான் தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுது, கடுகு இதே சுட சுட அந்த பெருங்காயத்தில் விட்டுருவோம். உடனே சாப்பிட்றதுனால நான் தயிர் விட்டு பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். இப்போ இந்த தயிர் சாதத்தில் வெள்ளரிக்காய் சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மாங்காய் துண்டம், மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி. வேணும்னா நீங்கள் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. வாழைக்காய் சாதம், தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். வாழைக்காய் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் யோசனை பண்ணிருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் சாதம் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.